Hi viewers, welcome to Mr. Math Random series. போன வீடியோவில் பார்த்த கொஷின் இந்த கொஷின் தான். அதாவது ஒரு கியூபுக்குள்ளே ஒரு கோலம் இருக்குது. அந்த கோலம் திரும்ப அதே கோலத்தின் ஆரையை கொண்ட எட்டில் ஒரு பகுதிகள் 8 மூலையும் 8 காணப்படுது. இந்த கொஷின் நாம் எப்படி பார்க்கலாம்? அதாவது ஆரைகள் சமன் எடுத்தாங்க சொல்லிக்குது. அப்போ இங்கேருந்து இங்கேக்கு 6 இருக்க போகுது. அப்போ இங்கேருந்து இங்கேக்கு 6 திரும்ப இது விட்டதோட கருதினா 2R திரும்ப இங்கே ஒரு 6 இருக்கு. ஸோ மொத்தமாக 4R இருக்க போகுது. அதாவது இந்த கீழ் மூலையும் இந்த மேல் மூலையும் தொடுக்கிற கோடு. ஸோ நாங்கள் அது ஒரு படம் வரைஞ்சி பார்ப்போம். கீழ் மூலையும் மேல் மூலையும் தொடுக்கிற கோடு ப்ளஸ் இந்த பக்கம் ப்ளஸ் கீழே இருக்கிற சதுரத்தின் மூளை விட்டம். சதுரத்தின் மூளை விட்டம் ஸோ 2A வரும். பைத்தகரஸ் தேற்றம் போட்டிருந்தேன். ஸோ இந்த பகுதியை நாங்கள் எக்ஸ்ன்னு எடுத்தால் இதுலேயும் திரும்ப எங்களுக்கு பைத்தகரஸ் தேற்றம் போடலாம். பைத்தகரஸ் தேற்றம் எடுத்துட்டால் எக்ஸ் வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சஹா √2A முழுவதும் வர்க்கம். அதாவது எக்ஸ் வர்க்கம் சமன் 3A வர்க்கம் வரப்போகுது. எக்ஸ் வர்க்கம் சமன் 3A வர்க்கம். எனவே எக்ஸ் சமன் √3A வரும். ஸோ நாம் இது பிக்சர் வைஸ் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு வட்டம், திரும்பின ஒரு வட்டம், திரும்பின ஒரு வட்டம். அப்போ கியூபுக்குள்ளே இருக்கிற பகுதி தான் அந்த பகுதி நாங்கள் போட்டுக்கிற பகுதி. எனவே இங்கேருந்து இங்கே எப்படியும் R திரும்ப 2R திரும்ப R. எனவே மொத்தம் 4R. அதாவது √3A எதுக்கு சமன்டா இந்த 4Rக்கு சமன். ஸோ R சமன் √3A கீழ் 4 என்று வரும். எனவே R அண்ணளவாக 0.433A என்று வரப்போகுது. ஸோ இதுதான் அங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம சேலஞ்சிங் கொஷனுக்குள்ளே போவோம். சேலஞ்சிங் கொஷன் இதுதான். நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.